இறுதி கட்டத்துக்கு பக்கத்தில் இருக்கிறோம். இது வந்து ஒரு பெரிய சிலபஸ். இப்போ செய்கிறவங்க திரும்ப அடுத்து மாற்றி செய்கிறதுக்கு கூட நேரம் இருக்காது. 1.5 மணி நேரம் இது முடிகிறதுக்கு. சரிங்களா? அதனால் செய்யும் போதே உங்களுக்கு கவனிச்சிங்க, அதோட ஃபீல் பண்ணுங்கள் எப்படி பண்ணுறாங்க அப்படின்ட்டு. நான் இங்கேருந்து கற்றுக் கொடுத்துட்டு தான் உங்களை செய்ய வைப்பேன். நான் செய்ய சொல்லும்போது நீங்கள் லைட்டாக தலையை தூக்கி பார்த்துக்கலாம். பார்த்துட்டு அவங்க செய்கிறத நீங்கள் ஃபீல் பண்ணுங்க. ஓ, இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் ஃபீல் பண்ணிக்கங்க. அப்படி ஒவ்வொரு ட்ரிக்ஸாட்டு சொல்லிக் கொடுக்க என் கூடவே சேர்ந்து நீங்களே செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இது வந்து ராஜவர்ம சர்வாங்க தடவல் அப்படின்னு சொல்கிறது. ராஜாக்களோட குடும்பங்களுக்கெல்லாம் உயர்மட்ட சிகிச்சையாட்டு கொடுக்கக்கூடிய ஒன்று. அதனால் மட்டும் கிடையாது, எல்லா சிகிச்சைக்கும் மேம்பட்ட சிகிச்சை அப்படிங்கிறதுனால கூட இதை ராஜவர்ம சர்வாங்க தடவல் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. எந்த விதமான அதிகப்படியான ஒரு சிகிச்சைன்னா இதுதான். பக்கவாதம், மூட்டுவாதம், முடக்குவாதம், நடுக்குவாதம், கை கால் முடியாமல் இருக்கக்கூடியவங்க, படுக்கையில் இருக்கக்கூடியவங்க, கை கால் வராமல், முதுகு தண்டுவடம் வராமல், கழுத்து வராமல், படுக்கையிலே ஃபுல்லாக இருக்கக்கூடியவங்க எல்லாத்துக்குமே இது கொடுக்கலாம். நிறைய பேர்த்துக்கு உடனடியாக மாற்றத்தை கொடுக்கும், சில பேர்த்துக்கு நெடுநாள் சிகிச்சையில் மாற்றத்தை கொடுக்கும். ஆனால் கண்டிப்பாக சர்வாங்க தடவல் அப்படிங்கிறது மாற்றம் கொடுக்கும். பக்கவாதத்தில் தான் ஒருத்தங்க விழுந்த உடனே வந்தாங்கன்னா 3 நாளில் அவங்கள பழையபடி நடமாட வைக்கலாம். 15 நாளில் அவங்களோட பழையபடி எல்லா வேலைகளுக்கும் போக வைக்கலாம், வர வைக்கலாம். நார்மல் ரொட்டீன் லைஃபுக்கு அவங்கள கொண்டு வந்துடலாம். அந்த அளவுக்கு சூப்பராக வேலை செய்யும். இந்த மாதிரி நாங்கள் பக்கவாதம் பேஷண்ட்டு தொட்டதில் இல்லை ஒரு பேஷண்ட் கூட இது வரைக்கும் ஃபெயிலியர் ஆனது கிடையாது. எல்லாமே 100% க்யூர் பண்ணி கொடுத்துருக்குறோம். திருச்சூரத்தில் மட்டுமே ஒரு 5 பேர்த்த படுக்கையில் இருந்தவங்களே எந்திரிச்சு நடக்க வச்சுருக்கிறோம். அவங்கள பழையபடி வேலைக்கு போக வச்சுருக்கோம். அதில் வருஷக்கணக்கில் கிட்டத்தட்ட கொரோனாவுக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடி 6 வருஷமான படுக்கையில் இருந்தவர் இப்போ நடமாட்டிகிட்டு இருக்காரு. அந்த அளவுக்கு கூட மாற்றி கொடுத்துருக்கோம். யாரும் கிடையாது. பல்லாவரத்தில் பழைய சேர்மனாக இருந்தவர், கண்டோன்மெண்ட் சேர்மனாக இருந்தவர் நந்தகுமார், அவர் வந்து 6 வருஷம் படுக்கையில் இருந்தார். அவர் இப்போ வீட்டு மட்டத்துக்கு அப்படியே நடமாட்டிகிட்டு இருக்கிறாரு. அந்த அளவுக்கு இந்த ஃபுல் பாடி வர்ம மசாஜ் கொடுக்கும்போது கண்டிப்பாக அது நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பார்த்து வரலையா? சவுண்டு இது ஆஃப் பண்ணி யார் ஃபேன் போடுறீங்களா? கையில் போட்டுக்கிட்டேன். போட்டுட்டு அவங்களோட கொண்டை கோயில் வரணும்னா அப்படி வச்சுங்க. நீங்கள் வீடியோ எடுக்க ஸ்டாப் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டில் இருந்து எடுங்க.